சரி, இதை பார்ப்போம் நம்ம. ஜெனிசிஸ் சாப்டர் 1 verses 1 என்ன சொல்லுது? சரி, தேவன் என்றவங்க யார்? காட் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இது நம்ம யாரை சொல்றோம்? ஆக்சுவலாக நம்ம இன்டெப்த் நம்ம படிக்கும்போது அந்த வேர்சஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அதை பற்றி அதை எடுத்துகிட்டு தான் டைம் ஆகிடும். பட் when we say God, இது வந்துட்டு 3 பேரையும் கலந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் இல்லைங்களா? இல்லை ஒரு கேரக்டர். த ஃபாதர், த சன் அண்ட் தி ஹோலி ஸ்பிரிட். கிரியேஷன் இல்லை, இந்த உலகம் படைக்கும்பொழுது 3 பேரும் இருந்தாங்க. சரிங்களா? அப்போ எதுக்காக நம்மளுக்கு ஃபாதர் இருக்கணும், ஒரு சன் இருக்கணும், ஒரு ஹோலி ஸ்பிரிட் இருக்கணும்னு நம்ம கேள்வி வரலாம். அது முன்னாடி நம்ம படிச்சுக்கிட்டே போவோம். பட் இங்கே என்ன பார்க்குறோன்னா 3 பேரும் they were there at that point of time. அப்போ இந்த ஃபாதர் முக்கியமாக நம்ம பார்க்கணுன்னாக்கா இவருடைய ரோல் இன்னைக்கு நம்ம லைஃப்ஸில் என்னவா இருக்கலாம்? நம்மளுக்கு இப்போ தெரியும், ஃபாதர் இருக்காரு, சன் இருக்காரு, ஹோலி கோஸ்ட் இருக்கு, அல்ல ஹோலி ஸ்பிரிட் இருக்கு. ஃபாதருடைய முக்கியமான ஒரு காரியம் என்ன இருந்துச்சு? ஆர் வாட் இஸ் ஹிஸ் ஃபோக்கஸ் ஆன்? ஒரு வேர்ஸ்ல இது முடிச்சிடலாம், ரொம்ப நல்லா எல்லாருக்கும் தெரியும் அந்த வேர்ஸ். John chapter 3 verses 16. Why did Father send His Son? Why did Father send His Son to this world? யாருமே நாசமாகக்கூடாது இல்லைங்களா? 3:16 என்ன சொல்லுது? For God so loved the world that He gave His only begotten Son. யாருக்காக? நமக்காக. சரி, இப்போ அதையே கொஞ்சம் ப்ராடா பார்ப்போம். அந்த வேர்ஸ்லயே நம்ம பார்ப்போம். அப்போ பிதாவுனுடைய ஒரு ரோல் என்னவா இருக்கு? நீங்க சொல்லுங்க. லெட்ஸ் கெட் யுவர் ஆன்சர்ஸ். இந்த ஒரு வேர்ஸ் John 3:16 says, He sent His only begotten Son to this world so that whoever believes in Him should not perish but have eternal life. 17 பார்த்தோம்னாக்கா, For God so loved the world that He sent His Son, not that people should be condemned. They should not be condemned. சரி, what is Father focusing here then on? பிதாவாகியோர் நம்மளுக்காக இப்போ ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். யாருக்காக அனுப்பினாரு? தன் மகனை நமக்காக அனுப்பினாரு. எதுக்காக? டு பி சேவ்டு, நம்மளுக்கு இட்டர்னல் லைஃப் வரணும்னு. அப்போ அவருடைய ஃபோக்கஸ் யார் மேலே இருக்கு? அவருடைய மகன் மேலேயா? All humanity. The Father, the main focus of the Father, இல்லை பிதாவினுடைய ஒரு நோக்கம் என்னன்னாக்கா, ஒருத்தர் கூட இந்த உலகத்தில் கெட்டு போகக்கூடாது, அழிஞ்சு போகக்கூடாது. எங்க இருக்கணுமா? யார் கூட இருக்கணுமா? யாரெல்லாம் அவர் கூட இருக்கணுமா? எல்லோரும் இருக்கணும். எல்லாரும் இருக்கணும்னாக்கா, ஈவன் நம்ம அதை கொஞ்சம் இன்னும் டெப்த்தாக பார்த்துக்கிட்டு போவோம்னா, ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் வித் whom? With the Father. Who did He submit His life to? He came to this earth, இந்த பூலோகத்துக்கு வந்து உங்களுக்கும் எனக்கும் என்ன பாவத்துக்காக மரித்தார் இல்லைங்களா? பட் பிஃபோர் He could die, who did He submit Himself to? என்னன்னு ப்ரேயர் பண்ணாரு? யார்கிட்ட ப்ரேயர் பண்ணாரு? As a human, He submitted Himself to the Heavenly Father. அந்த பிதா கிட்டே அர்ப்பணித்தார். புரியுதுங்களா? ஃபாதருடைய ஒரு ஃபோக்கஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தட் யூ கேன் see. அவருடைய நோக்கம் முக்கியமாக என்ன இருக்கிறது? நம்ம எல்லாரையும் எங்க பார்க்கணும்? ஆன்சர்ஸ் இல்லை. பரலோகத்தில் எல்லாரும் பார்க்கணும். ஜான் சாப்டர் 6 verse 32 எடுங்க. யோவான் 6:32. சரி, பிதா என்ன கொடுக்குறாருங்களா? என்ன மாதிரி அப்பம்? மெய்யான
அப்பம் கொடுக்குறாரு. இந்த அப்பம் மெய்யான அப்பம் என்னானது? சிம்பாலிக்கலாக அப்பம்னு சொல்கிறோம். பட் அதை படிக்கும்போது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம? தேவனுடைய the word of God, வார்த்தைகள். அதை தான் நமக்கு கொடுத்து என்ன பண்ணுறாரு? நம்மளை இன்னைக்கு நடத்துகிறாரு. ஏதாவது கேள்விங்க இருக்குங்களா? நான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு இருக்கேன், நிறைய வேர்சஸ் எடுத்துட்டு இல்லை நான் இதில். ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இல்லை உங்கள் கருத்துகள் தந்தையை பற்றி? இருக்கு. சரி, இப்போ அதுக்கு வசனம் சொல்றதுக்கு முன்னாடி, அங்கிள் இப்போ நீங்க போட்டிருக்கிறீங்க ஒரு சட்டை, அது நீங்க என்னோடதுன்றீங்களா எங்களோடதுன்னு சொல்லுவீங்களா? என்னோடதுன்னு சொல்லுவீங்க. சரி, ஒரு வீடு இருக்கு, இப்போ வீட்டில் நீங்க 4 பேர் இருக்கீங்க, இது என்னுடைய வீடுன்னு சொல்லுவீங்க எங்களுடைய வீடுன்னு சொல்லுவீங்களா? எங்களுடைய வீடு. ஆதியாகமம் 1:16. இல்ல, 1:16 இல்ல, சாரி, 1:26. சாரி, 1:26. ஒரு நிமிஷம். ಆಮೇಲೆ ದೇವರು ನಮ್ಮದು ಸಾಯಲಾಗ, ಕನ್ನಡಾಲ ನಮ್ಮ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ, ಇಂಗ್ಲಿಷ್ல இன் அவர் ஓன் இமேஜ். இது கிராமட்டிக்கலாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? இப்போ என்னோடதுன்னு சொன்னால் ஐம் கோயிங் டு சே இன் மை இமேஜ் இல்லைங்களா? இதுவே சேர்ந்து சேரோன்னா அப்போ என்ன சொல்ல போகிறோம்? இன் அவர் ஓன் இமேஜ். திஸ் இஸ், இது வந்துட்டு வெறும் வேர்சஸாக இல்லை, திஸ் இஸ் ஆல்சோ எ ப்ரூஃப் தட் ட்ரினிட்டி வாஸ் பிரசன்ட் அட் தட் டைம் இல்லைங்களா? இன் அவர் ஓன் இமேஜ்னு சொல்லும்போது அது ஒருத்தர் இல்லை, ஒருத்தருக்குன்னா அதிகம். நம்ம பைபிளில் படிக்க அந்த ஒருத்தருக்கு அதிகம் எவ்வளோ பேர்? 3 பேர் இருந்தாங்க. 3மே த ஃபாதர், த சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். அப்படி படிச்சு. ஓகேங்களா அங்கிள்? சூப்பர். ஓகே, வேற எதுனா கேள்விகள் இருக்குங்களா? ஓகே. Holy Spirit, yes. Correct. Correct. எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், children are there. Very true. வெரி குட் பாயிண்ட். எஸ், எலோஹிம் என்ற வேர்டு நம்ம வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ புரிஞ்சிக்கலாம். ஈவன் பைபிளில் கூட எலோஹிம் யூஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? அதுக்கான அர்த்தம் நமக்கும் தெரியும். ஸோ இதை பார்க்கும்பொழுது இட் இஸ் அ ப்ரூஃப் தட் த ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி கோஸ்ட் வித் தேர். அண்ட் இவங்க 3 பேரும் என்ன இருக்காங்க? தே ஆர் டிவைன். ஓகே, எஸ், தே ஆல் 3 were there இல்லைங்களா? இட் இஸ் நம்ம முக்கியமான காரியங்கள் எல்லாத்துலையும் பார்க்கும்போது தே ஆர் தேர், தே ஆர் ஆல்வேஸ் தேர். நம்ம ஈவன் when Jesus Christ was on the earth, we can't say that Father was there in heaven, the Son was here, and the Holy Spirit came after his crucifixion. சொல்லவே முடியாது. நம்ம படிக்க படிக்க தெரியும், all 3 have different roles, but they all act together. They have the same focus. Only the way they do is different, or their roles are different. அவ்வளோதான் நம்ம பார்க்குறோம்.
ஓகே, குட் கொஸ்டின். எதுக்காக அந்த ஆர்டர் இருக்கு? ஏன் ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட்னு வரணுன்ற ஒரு ஷார்ட் சொல்கிறேன்னாக்கா, ஆஸ் பர் குரோனாலஜிக்கல் ஆர்டராக பார்க்கணுன்னா யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, யார் செகண்ட் வந்தாங்க, யார் தேர்ட் வந்தாங்கன்னு அந்த கருத்தில் இதாகிட்டு இருக்கு. சரி, வேற ஏதாவது கருத்துக்கள்? வேற ஏதாவது? ஓகே, சரி, வேற ஏதாவது கருத்துக்கள்? அவ்வளவா அவங்களை பத்தி பேசல, பட் எஸ், சிம்பாலிக்கலா நிறைய இருக்கு. நியாயாதிபதிகளோ டைரக்டாக டீல் வித் காட், யாரும் பரிசுத்த ஆவியில பேசி அப்படி நிறையா பார்க்கல. நிறைய இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். புதிய ஏற்பாடு வரும்போது இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்துக்கு பின்னாடி பரிசுத்த ஆவியானவர், அப்படிதானே? அப்போ முக்கியத்துவம் யாருக்கு? ஐயப்பன் சொன்ன மாதிரி ஃபாதருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, So, one clarification, as a Seventh-day Adventist, we are way behind all the churches. God has given the greater insight in the Word of God and Word of truth. We should not confuse about the Father, Son, Holy Spirit. The discussion, just I'm thinking, just we are going to basics. Lot of, as Brother Edward told, we are in the deeper studies of Father, Son, Holy Spirit. Just we should not have a confusion. Just we are a front runner for the whole as a witness for Jesus Christ. We are the remnant church. okay. So other thing is the whole Bible about Jesus Christ. Simple. The whole Bible is about Jesus Christ. He came to reveal fathers to us. Nobody has seen the Father. That's what Jesus says. It is not only the New Testament, for even the Old Testament also. There is no partiality in this understanding the meaning of this. So all things from Genesis to Revelation, it's about Jesus Christ. He is revealing the Father, that's all. Nobody has seen the Father. And even the Philip is asking, show me the Father. What he is telling? No one has seen the Father. As you seen me, just you seen the Father. It is for even the Old Testament. Jesus, as the angel of the God, spoken, Gideon, Moses, everybody, the patriarch prophets, is spoken by Jesus. He is revealed. Even patriarch Abraham is telling,
he know about Jesus, and also he is looking for the new heaven. Jesus also told for Abraham, your forefather Abraham saw my day, he was holy and he was happy. Jesus telling Abraham, he experienced the presence of Jesus Christ in the olden days. So this is a very deeper, just better to understand the special studies, I think. It is very important to understand it. Yes, ரொம்ப டெப்த்தில் போய் புரியணுமா இருக்கு. ஓகே, சாம்சன் அண்ணா சம்திங். எஸ். Son, God the Holy Spirit. Yes. One. Yes. We believe in all three. All are same. Good. பல் விளக்குற மாதிரி இட் இஸ் அ ஹேபிட். காட் தி ஃபாதர், காட் தி சன், காட் தி ஹோலி ஸ்பிரிட். பட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஒன் இட். இன்னொரு மெயின் இம்பார்ட்டன்ட் அதான் கேட்டாங்க, எங்கெல்லாம் ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இல்லைன்னுட்டு. ஆல்ரெடி ஒன்னு சொல்லிட்டோம். ஸோ இன்ஃபேக்ட் நம்ம ஜீசஸ் இஸ் காட் சொல்கிறதுக்குன்னா, காட் மீன்ஸ் காட் தி ஃபாதர், காட் தி சன், காட் தி ஹோலி ஸ்பிரிட். ஸோ தே ஆர் காட். இப்போ காட் நெட் நம்ம ப்ரேயர் பண்ணாலும் ஆர் காட் நெட் நம்ம ஒரு வேர்டு எடுத்தாலே இட் மீன்ஸ் காட் தி ஃபாதர், காட் தி சன், காட் தி ஹோலி ஸ்பிரிட். அப்போ எங்கெல்லாம் காட் நெட் நம்ம பார்க்குறோமா, தென் த த்ரீ என்டிட்டிஸ் ஆர் இன்வால்வ்ட். எங்கெல்லாம் காட் நெட் இருக்கோ அங்கெல்லாம் இட் இஸ் ஆல் த த்ரீ ஆர் தேர். Absolutely right answer. That is the right answer for it. நம்ம இன்னும் டெப்த்தாக அதை நிறைய படிக்கலாம். எப்படி நம்ம அந்த கன்க்ளூஷன் வர தேவையில்லை. This itself should conclude. நீங்கள் இப்போ ப்ரேயர் பண்ணுறீங்கன்னா you have to pray through the some medias. Okay. ஹோலி ஸ்பிரிட் வேணுங்கிறாங்க, ஏசு கிறிஸ்து வேணுங்கிறோம். அவர் சொன்ன மாதிரி டு ரிவீல் காட். ஓகே, சரியா? அப்போ பழைய ஏற்பாடில் அவங்கெல்லாம் தேவைப்படல, அவங்க டைரெக்டாகவே பார்த்தாங்கள்ல. அப்போது இப்போ வி நீட் கிரைஸ்ட், வி நீட் ஹோலி ஸ்பிரிட் தேவைப்படுது இல்லையா? ஓகே. த ரீசன் பீயிங் என்னன்னு பார்க்குறோம்னாக்கா, அப்போ வில் கிவ் வாட் ஐ ட்ரை டு சே மேபி 3 in 1, பட் தேர் டீட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். நாட் ஓன்லி டீட்ஸ். இப்போ சரி, நம்ம பார்க்கும் பொழுது ஜெனிசிஸில் சரி, இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, நம்ம லெசனுக்குள்ளே நிறையவே போயிட்டோம். தேர்ஸ்டே லெசன் வரைக்கும் ஆல்மோஸ்ட் போயிட்டோம். தேர்ஸ்டே பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ வரப்போகுது எல்லாமே. ஸோ லெட்ஸ் நாட், இந்த லெசனை நான் மண்டே டியூஸ்டேன்னு சொல்ல மாட்டேன். வில் கண்டினியூ லைக் தட் ஒன்லி வித் எவ்ரி திங். ஐ திங்க் தட் இஸ் பெட்டர். நம்ம பார்க்கும்போது இப்போ அங்கிள் சொன்னது போல், வை டு வி நீட் ஃபாதர் சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் டு பி ஸ்பிரிட்னு பார்க்கணுன்னாக்கா, அதுவும் லெசனில் என்ன இருக்குது. என்ன இருக்குன்னா, இன் ஜெனிசிஸ் வி see பாவம் இந்த புலகத்தில் வர வரைக்கும் கம்யூனிகேஷன் எப்படி இருந்தது? யார் கூட இருந்தது? தேவனோட இருந்தது. எந்த விதத்தில் இருந்தது? பயப்படுவாங்களா? ஆதாம் பயந்தாங்களா? இல்லை ஏவாள் பயந்தாங்களா? தே குட் ஸ்பீக் டு காட் ஓப்பன்லி, இல்லைங்களா? டைரக்ட்லி. அவங்க பாவம் பண்ணப்போ என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? அவங்க பாவம் பண்ணந்தோம் ஒளிஞ்சு போயிட்டாங்க. தேர் கம்யூனிகேஷன் வாஸ் கட் வித் காட். சரிங்களா? ஆண்டவருடைய அந்த கம்யூனிகேஷன் நின்று போச்சு. சரி, நான் ஒரு ஈவெண்ட்டாக எடுக்கிறதுல இதையே அப்படியே கண்டினியூ பண்ணும்பொழுது ஆடம் அண்ட் ஈவ் அப்படியே ஸ்டோரி வந்துச்சு. ஆடம் அண்ட் ஈவுக்கு அப்புறம் ஆடம் அண்ட் ஈவ் இதுக்கும் ஃப்ரம் த பிகினிங் நோவாவுடைய காலத்துக்கும் எவ்வளோ இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு? எவ்வளோ? 1500 years between Adam and Eve and Noah's time. Uncle? சரி, அது எனக்கும் எக்ஸாக்ட் நம்பர் தெரியல. லெட்ஸ் கீப் இட் அஸ் 1500 years ஆச்சுங்களா? ஜஸ்ட் as an example. நானும் அது ஃபுல் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எனக்கும் தெரியாது. பட் ஓகே, Methuselah was, Adam was 930. So we calculate, அங்கே அவ்வளோத்துக்கு வரோம் இல்லைங்களா? 969, க்ளோஸ் டு 1500. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நம்மக்கிட்ட அது கால்குலேட் பண்ண தெரியும்.
எதுக்காக 1500 இயர்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் இந்த பூலோகத்தை அழிக்கணுமா இருந்துச்சு? ஆண்டவர் ஆடம் அண்ட் ஈவுக்கு என்ன சொன்னாரு? நீ பாவம் பண்ணா யூ வில் டை. இல்லைங்களா? இறந்தாங்களா? ஆதாம் எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாரு? என் வாழ்க்கை இன்னைக்கு எவ்வளோ நாள் இருக்கு? ஃபஸ்ட்டு பாவம் பண்ணவரை எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாரா? ஆல்மோஸ்ட் 1000 இயர்ஸ். இன்னைக்கு நான் 50க்கு மேலே 60க்கு மேலே போகிறோமோ இல்லையோ தெரியாது, இல்லைங்களா? பட் ஆண்டவர் எதுக்காக அதை பண்ணார்? Again, John 3:16, when we see God wanted everybody to be saved. சரி, அந்த கம்யூனிகேஷன் கேப் வந்துருச்சு, இல்லைங்களா? அந்த கம்யூனிகேஷன் கேப் நான் எதுக்காக இந்த 1500 இயர்ஸ் எடுத்தேன்னாக்கா, எதுக்காக நம்மளுக்கு ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் வேணும்? ஏன்னா ஆதாம் ஏவாள் they spoke directly to God. when it comes to us we have father, son and holy spirit ன்னு சொல்லும்போது காலம் போ எப்படி ஆயிடுச்சு? the deeds, அவங்களுடைய டீட்ஸ் மாற தொடங்கிடுச்சு. அன்னைக்கு இஸ்ரேலைட்ஸ் எப்படி இருந்தாங்களோ இன்னைக்கு நாங்கள் அப்படி தான் இருக்குமா? இன்னைக்கு நாங்களும் ஃபார்மிங் பண்ணி தான் சாப்பிட்றோமா? இன்னைக்கு நம்ம ஹனி பிரெட் இது மட்டும் சாப்பிட்றோமா? அந்த காலத்தில் இருந்த சாப்பாடு தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு இருக்கோமா? காலம் மாறி இருக்கு, இல்லைங்களா? காலம் மாற மாற பாவங்கள் எப்படி இருந்தது? இன்னும் கொடூரமாக தான் ஆயிடுச்சு பாவங்கள். நம்ம பைபிளில் வந்துட்டு பாவங்கள்னு இருக்கு, ஆனால் இன்னைக்குடைய பாவங்கள் ரெக்கார்டாக இருக்கா? இல்லை. இன்னைக்கு நிறைய வேற விதத்தில் பாவங்கள் இருக்கு, கொடூரமாக இருக்கு. Why did the son come down to the earth? To show us the way to eternal kingdom, for eternal life. Why did Holy Spirit come back to us after the Lord left? Why? ஆண்டவர் இந்த பூலோகத்தில் இருக்கும்போது he was guiding everybody according to the word of God. அவர் போன பிறகு யார் நம்மளை கைட் பண்றது? The Holy Spirit is guiding. All three have the same focus. Their roles are little different when we portray it. இல்லை காட்டும்போது வேற விதத்தில் இருக்கலாம். பட் 3 பேருடைய ஃபோக்கஸும் ஒன்று தான், 3 பேருடைய காரியங்கள் ஒன்று தான். That is why we call it as Trinity, and that is why we say all three as God. ஆனால் நினைவுகள் ஒன்று. ஆனால் தந்தைக்கு இருக்கக்கூடிய அத்தாரிட்டி வேற இருக்கு, தகப்பனுக்குரிய அத்தாரிட்டி இருக்கு, ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இருக்கக்கூடிய அத்தாரிட்டி இருக்கு. எப்படி? ஆதியிலே தேவன் சகலத்தை உண்டாக்கினார். சரி, உண்டாக்கினார், எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஜனங்க பாவம் செய்தாங்க, ரட்சிப்பதற்காக ஒருவர் தேவைப்பட்டுச்சு. ஆண்டவர் யார் அனுப்புறாரு? மகனை அனுப்புறாரு. It is with his authority. At the same time, there was no any negligence. பிதாவுக்கு என்ன ஒரு விருப்பம் இருந்ததோ, எண்ணம் இருந்ததோ, அதே எண்ணம் தான் குமாரனுக்கு இருந்தது. சரி, வந்தாரு, கிறிஸ்துவானவர் உலகத்தை ஊழியம் செய்தாரு, மறுபடியும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போறாரு. என்ன சொன்னாரு? நான் உங்களை திக்கத்தவர்களாய். அப்போ பரிசுத்தாவே அனுப்புறாரு, இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது அவங்களுக்குரிய ஒவ்வொரு தகுதிகளும் அத்தாரிட்டியும் இருக்குது. அதை எக்ஸிபிட் பண்றாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஜெபம் பண்ணும்போது சில காரியங்கள் சொல்றாரு. அந்த அப்பத்தியம் மீன் எடுத்துட்டு என்ன செய்யறாரு? ஏன் அவருக்கு அதே அதிகாரம் இருந்துச்சு, ஏன் ஜெபம் பண்ணாம கொடுத்துருக்கலாமா இருந்துச்சு? ஆனாலும் தகப்பனுக்குரிய இடம் இருக்குது, அவருக்குரிய அதிகாரம் இருக்கு. அவருடைய அதிகாரத்தை நான் எடுக்க மாட்டேன். ஆனால் எண்ணங்கள் எல்லாம் ஒன்றுதான். இந்த எண்ணங்களிலே எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா அவங்களுக்குரிய ஒரு தகுதிகளும் அந்த பவரும் அந்த அத்தாரிட்டியும் அது கண்டிப்பா இருக்கு. இதை நான் என்ன பண்ணா சொல்ற மாதிரி என்ன ஒரே தேவனை தவிர அவருடைய வருகையும் நாளும் நாளையும் யாருக்கு தெரியாது. கண்டிப்பா கண்டிப்பா அங்கே ஒரு வித்தியாசம் தெரிஞ்சு இல்லைங்களா? எனக்கு தெரியாது, எங்க அப்பாவுக்கு தெரியும். அப்ப அப்பாவுக்கு ஆனால் உண்மைதான். ஆனா நம்ம எதை ஒண்ணுன்னு சொல்றோம்?
அப்பா அம்மா பிள்ளைங்க வீட்டுல இருந்தாலும் நாம சிந்திக்கக்கூடிய காரியங்கள், செய்யக்கூடிய செயல்முறைகள் ஒன்றா இருக்கணும். அடுத்த வருஷம் நம்ம எல்லாம் செஞ்சு இதை செய்யணும். சரி, அப்பா ஒரு காரியம் சொல்றாருங்க, அப்ப மனைவி என்ன செய்யணும்? நீங்க நல்லதுதான் செய்யணும். பிள்ளைங்க என்ன செய்யணும்? இதே மூன்று நம்ம என்ன பார்க்கணும்? இந்த மூன்று பேருக்குள்ள இருக்கக்கூடிய காரியம், பிதாவுக்கும் என்ன இருந்துச்சு? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அதை நிறைவேற்றுவதற்காக தான் யாருடைய எண்ணம் இருந்துச்சு? குமாரனுடைய எண்ணம் இருந்துச்சு. அதை நிறைவேற்றினார். குமாரன் எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்தில் குமாரனுக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் அழிந்து போகக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும். யார் அனுப்பினாரு? அவங்களுக்குரிய தகுதிகளும் வேலைகளும் அதிகாரங்களும் உண்டு. ஆனால் செயல்முறையில நிலைகளை கொண்டு பார்க்கும்போது ஒன்றுதான். இப்ப அப்பாவுடைய ஸ்தானத்தை மகன் காலத்தை எடுக்க முடியாது. என்ன சொல்றீங்க? கண்டிப்பா எடுக்க முடியாது. அப்படி எடுத்துக்கொண்டிருப்பார். ஆனால் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். சொல்லுது, எந்த காரியத்தை நம்ம எல்லாத்தையும் போயிட முடியாது. அப்படியே அவருடைய அதிகாரத்தை நானே எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கும் போது ஆண்டவரே உங்க சித்தமான இதை பார்த்துருக்க நீக்கு மரம் நீக்கம் சொல்றாரு. ஏன்? அவருக்கு ஒருவேளை அப்பா கிட்ட இருந்த அதிகாரி இருந்திருக்கு, மரம் நீங்க இருக்க முடியாதா? ஆனாலும் ஒன்றாயிருக்கிறோம் என்ற ஒரு Any other? Jesus வந்து Very correct. Yes. in what terms he has spoken that word? Okay. He has not spoken as authority of God. He kept the glorification in heaven. He came as a man like you and me. So we have to proclaim the Father only. If we don't know about the second coming, how we can attain the salvation through Jesus Christ? Very true. சரி, இந்த கான்வர்சேஷனை நம்ம இந்த விதத்தில் பார்ப்போம். ஆல் த்ரீ ஆர் ஒன் இல்லைங்களா? ஆல் த்ரீ ஆர் ஒன்னு சொல்லும்போது லெட்ஸ் சே நான் டேடி சுப்ராஜ் அங்கிள் இருக்கோம், மூணு பேரும் ஒன்றுன்னும் போது வி த்ரீ நோ த சேம் திங் இல்லைங்களா? நம்ம மூணு பேருக்கும் ஒரு கருத்து இருக்கு, இல்லை ஒரு ஏதோ ஒரு தாட் இருக்குன்னா வி ஆல் த்ரீ ஹேவ் த சேம் தாட். இப்போ நான் வந்துட்டு எங்கள் டேடிக்கு சொல்கிறேன், நீங்கள் யூ கோ டுவர்ட்ஸ் ஈஸ்ட், யூ டெல் பீப்புள் வாட் இட் இஸ் அபவுட், பட் டோன்ட் டெல் வாட் அவர் டிசிஷன் இஸ். லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நான் டேடிக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு போங்க, இந்த ஸ்கூலில் இன்றைக்கி 100 பிள்ளைங்க இருக்காங்க, அந்த 100 200 மாற்றணும், இந்த 200 மாற்றுறதுக்கான ஒரு ஐடியா இதுதான். சரி, டேடி போகிறார், நான் என்ன சொல்கிறேன், இதுதான் உங்கள் ஐடியா. சுப்ராஜ் அங்கிள் ஆல்சோ வில் டூ த சேம் திங். அவர் வெஸ்ட்டுக்கு போகிறாரு, அந்த ஸ்கூலில் போய் சேம் ஐடியா இஸ் யூஸிங். நாளைக்கு யாராவது கேட்கும்போது அவர் ஐடியாவை சொல்ல போகிறாரா, இல்லை இந்த ஸ்கூலை எப்படி வளர்க்கணும்னு சொல்ல போகிறாரா? What is he going to tell his workers? இல்லப்பா என் ஐடியா இன்னைக்கு 200 பேரை பண்ணோம், வாப்பா பண்ணலாம், அவ்வளோதானா? Or is he going to guide those people towards doing it? That is what the focus is. The Son came to the world to fulfill the word of God. The word of God says nobody knows when. Does it say when is the Father coming or when is God coming? Who's coming to the earth? Father, Son or the Holy Spirit? All three are coming. When is he going to come? Is the Bible telling that? Is there a word for that one? The Son came to fulfill the Bible, not to say something different to it. It doesn't mean that he would not know. They all three are same. He came in as a human. As a human, he had to speak what is there in the word. He didn't, even அவருடைய evangelismல கூட he didn't reveal any secrets. அவர் எதுவும் சீக்ரெட்டாக ஒன்றும் செய்யலை இல்லைங்களா? Was there any secret which is not there in the Bible? ஏதாவது இருக்கா?
No. He came here to glorify his Father. Okay. When he shows Father, it means the God, he wanted to tell people, this is how you live. இந்த மாதிரி தான் நீங்கள் வாழணும். இதுதான் ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரு மகிமை இல்லைங்களா? டைம் ஆக ஆக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வேர்ஸ் படிக்கலாம். I just took it. Where is that? Sorry, நிறைய வேர்சஸ் எழுதி வச்சிருக்கேன். So no, okay. John 6:44 44 and 45. உடைய ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் என்னங்க? எல்லாரும் தேவனால போதிக்கப்பட்டிருக்கிறது என்னது நமக்கு? இப்போ தேவன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? தேவன் இஸ் ஆல் கன்சிஸ்ட் ஆஃப் 3. தேவன் நம்மளுக்கு போதிக்கிறது என்னது? த வேர்ட். நம்ம வேர்டுன்னு பார்க்கும்போது த ஹோல் பைபிள் ஐ எம் டாக்கிங் அபவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லைங்களா? அப்போ மகனாக வந்தவர் எந்த விதத்தில் அவர் ரிவீல் பண்ணுவார்? He came here to fulfill the prophecy and the word of God. இல்லைங்களா? He fulfilled the prophecies. He lived as per the word of God. He showed us how we need to live. அப்படி இருக்கும்போது can he deviate from something? He can't. இல்லைங்களா? அதில் இருக்கிறத தவிர வேற ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை. சரி, ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா, ரிச் மேன் கேம் டு ஜீசஸ் அண்ட் என்ன சொன்னார்? நான் எல்லாம் 10 கற்பனைகளையும் கைக்கொள்கிறேன், ஆனால் நான் எப்படி இன்னும் அதிகமாக என்ன செய்யணும்னு தானே கேட்குறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? Is that there in the 10 commandments? Expansion of your 10 commandments. ஆண்டவர் அதை மட்டும்தான் செஞ்சார். டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். 10 commandmentsல கொடுத்துருக்குது, அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? இல்லை, அதனுடைய எக்ஸ்பிளனேஷனை தான் அவர் சொல்லுறது மட்டும் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து காட்டினார். அவர் வேற எதையும் சொல்லலை. He never deviated from the word or from the Bible. He came here and he can never reveal when God is coming. He lived up to the word. As a human, என்ன சொன்னார் அவர்? No one knows when the Father is going to come. சரி, நம்ம நிறைய பின்னாடி இருக்கும், பட் வில் கோ. ஜீசஸ் அண்ட் த ஃபாதர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். வாட் வாஸ் தி ரிலேஷன்ஷிப்னு. ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி இருந்துச்சுங்க? John 3:16 படிச்சோம். Father, God sent his only begotten son to the earth. எப்படி அனுப்புனாங்க? எப்படி அனுப்புனாங்க? இன்னைக்கு ஸ்டீஃபன், அப்பா நான் பேட்மிண்டன் ஆட போகிறேன்ப்பா, போவாதடா, வாடா இங்கே வா, வீட்டில் வேலை இருக்குன்னாக்கா என்ன பண்ணுவான்? he'll be disappointed. அவன் பண்ணுறானோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் he'll be disappointed. Correct? But how was the son's character here? He came in willingly. இல்லைங்களா? தந்தைக்கு அர்ப்பணித்து தந்தை என்ன சொல்றாரோ அது செய்யறதுக்காக சந்தோஷமா இந்த பூலோகத்துக்கு வந்தார். What kind of a relationship they should have then? என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும்? வித்தியாசம். That is the relationship between Jesus Christ and Father. Number 3:1 சொல்றோம், but again we are looking at the internal relationship, the depth of it. சரிங்களா? அதே போல John 15 and 16 நம்ம பார்க்கும்போது எங்க நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கேன். இதுக்கு நான் முன்னாடி ஒரு வேர்ஸ் படித்தோம்.
through whom is supposed to somebody come to Jesus? என்ன சொல்றாரு? 45-44. I think 44 verseல John 6:45-44. யார் இடத்தில் வர மாட்டாங்களா? 15-16 என்ன சொல்லுது? நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, எப்படி இருக்குன்னு. The father and the son have the same kind of a relationship. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னது? இட் இஸ் டிவைன், இட் இஸ் பியூர். வாட் எவர் ஃபாதர் வாண்டட் ஆர் வாட் எவர் வாஸ் ஃபாதர்ஸ் வில்லிங்னஸ், தட் இஸ் வாட் தி சன் ஆல்சோ டிட். ஓகே, தி ஹெவன்லி ஃபாதர் நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கோம். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்குங்களா அதில்? knowing the son is knowing the father. Tuesday lesson சீக்கிரம் முடிச்சிருவோம். இது கூட நிறைய படிச்சிருக்கோம் இப்போ ஆல்ரெடி. knowing the son is knowing the father. ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, தந்தையை தெரிஞ்சுக்கணும்னா யாரை தெரிஞ்சுக்கணுமா? மகனை தெரிஞ்சுக்கணும். சரி, மகனை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுமா இருக்கு? இவ்வளோ நேரம் ஆல்ரெடி அதை பற்றி பேசணும். மகனை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுமா இருக்கு நமக்கு? எதுக்கு வந்தாரு? எதுக்கு வந்தாரு? யாருக்காக வந்தாரு? வந்து என்ன பண்ணிட்டு போனாருன்றதான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இருக்கு இல்லைங்களா. சரி, இது மூணு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தந்தையுடைய என்ன நோக்கம் என்ன இருக்குது? அதையும் ஜான்ல சொல்லியிருக்காரு, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஸோ knowing the father, knowing the son is knowing the father ன்னு சொல்லும்பொழுது மகனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்கா தந்தையை பற்றி எல்லாமே நமக்கு தெரியுது. நம்மளுக்கு மகனை பற்றி எல்லாமே இப்போ தெரிஞ்சிருக்கோம். ஏதாவது கேள்விகள் இருக்கா about the son or his characteristics or his roles? இப்போ அவ்வளோவா நமக்கு இல்லை இல்லைங்களா. ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதை பற்றி நிறைய நம்ம ஒரு கிளாரிட்டி இருக்குது. ஸோ the son reflects what the father wants or what father is telling or what father wants us to do. He showed it practically to us. சரிங்களா, நம்ம அதுவே ஃபாலோ பண்ணாக்கா நம்ம எட்டர்னல் லைஃப் நமக்கு இருக்குது. சரி, நெக்ஸ்ட் லெசனில் வந்துட்டு த ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி கூட நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சிக்கணுன்னாக்கா இன் அ சிம்பிள் வே, இயேசு கிறிஸ்து ப்ராக்டிக்கலாக இங்கே அவைலபிள் இருந்தார். ஹி யூஸ் டு டெல் பீப்புள், அல்லது அவங்களுடைய சீடர்களுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஹி வாஸ் கைடிங் them இன் எவ்ரி ஸ்டெப் இல்லைங்களா. அவர் போயிட்ட பிறகு யார் இருக்காங்க நம்ம கூட? த ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணிட்டு இருக்கு? அவருடைய நினைவுகள் நம்மளுக்கு இது பண்ணிட்டு இருக்கா? அதுவும் சரிதான். இட் இஸ் ஃபாலோயிங் த சேம் பாத் இல்லைங்களா. ஈவன் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் கைடிங் அஸ் டுவர்ட்ஸ் த ஃபாதர் ஆர் த சன். பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்பொழுது சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார். த ஹோலி ஸ்பிரிட் நம்ம நான் இந்த லெசனை படிக்கும்போது ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது, த ஹோலி ஸ்பிரிட் இட் ஜஸ்ட் டசன்ட் டாக் டு யூ, இட் கன்வெர்ட்ஸ் யூ. ஓகே, இட் கன்வெர்ட்ஸ் யூன்னு சொல்றது அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் வேர்ட். கன்வெர்ட்னு சொல்றது ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட். கன்வர்ஷன்னாக்கா என்னது? கன்வர்ஷனுக்கும் ரியலைசேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரியலைஸ்னாக்கா நான் தப்பு பண்ணேன், எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஒருவேளை பரிசுத்த ஆவி நிச்சயமாக உங்களிடத்துல வந்திருக்குமானால் சகலமும் உண்மையா நேர்மையா இருக்க மாட்டாங்க. யார் இது கற்பனை கை கொள்ள மாட்டேங்குற சத்தியம்னா இந்த சத்தியம், அவருடைய வார்த்தை தான் சத்தியம். அப்படி அந்த வார்த்தை இப்படி நடக்கிறீங்களா? இல்லையே. அப்படி
சொன்னா நம்ம பரிசுத்த ஆவி மூலமா எங்ககிட்ட இருக்கு, பரிசுத்த ஆவி மூலமா நடத்தப்படும் எப்படி சொல்ல முடியும்? முடியாது. சகல சத்தியத்திற்கும் உங்களை நடத்துவார். கிறிஸ்துவானவர் தான் அந்த சத்தியம். அவர் சொல்லுகிற செய்தியே கிறிஸ்து நடந்தாரு, அவர் நடந்தாரு, அதுதான் சத்தியம். அன்னைக்கு நேரங்களில் இப்படி புரண்டி போக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது இன்னைக்கு நிறைய கேள்விகள் இதே மாதிரி தான், நிறைய என்ன சொல்கிறது, கன்ஃபியூஷன்ஸ் இதே மாதிரி தான் ஆகுது இல்லைங்களா? நிறைய சபைகளுக்கும் இதே இருக்குது. ஒரே ஒரு ஸோ இன்றைக்கி நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம படிக்கும்போது நம்ம சொல்லலாம் என்னது, இட் இஸ் ஜஸ்ட் நிறைய பேர் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, கான்ஷியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் யுவர் கான்ஷியன்ஸ் ஸ்பீக்கிங். சரிங்களா? கான்ஷியன்ஸ்னா என்னது? யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட பேசிட்டு இல்லை, உங்களுக்குள்ள நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. யூ நோ வாட் இஸ் ரைட் ஆர் ராங், தட் இஸ் யுவர் கான்ஷியன்ஸ்ன்றாங்க. இஸ் தட் யுவர் கான்ஷியன்ஸ்? உள்ளுணர்வா? ஓகே, உள்ளுணர்வு, மனசாட்சி. ஓகே, அது உங்க கான்ஷியன்ஸா? what you fill yourself with. That is your conscience. I agree with Andy. Your knowledge, your understanding of the world is your conscience. சரிங்களா? But what is வேதத்துக்கு சரியா இருக்குதா, அவனுடைய வார்த்தைக்கு இணைந்து போதான்றதுக்காக தான் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு திருடன் நினைக்கிறான், நான் அவனுக்கு பெரிய தப்பு ஒன்றும் செய்யல, என் வீட்டுல சாப்பாடு இல்லை, திருடன் கொண்டு போய் போடுறேன், அது அவனுக்கு நல்லதா தெரியுது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? நீ திருடுற. அதே திருடன் உங்க வீட்டு முன்னாடி வந்து நடக்கணுமா? அந்த மனசாட்சியிலிருந்து வரத வேதத்துக்கு ஒப்புக்கணுமா? அதுக்குதான் வேதத்தை நாம் அறிந்து பார்த்து நம்முடைய மனசாட்சிகள் எது வந்தாலும் கூட நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய ஒரு புத்தியையும் வேதத்திற்கு ஒப்பிட்டு பார்த்து நான் நினைக்கிறதோ அதை கேட்கிறதோ சரியா இருக்கா? வேதம் நமக்கு அர்த்தத்தை கொடுக்குது. இன்னைக்கு அதே திருடன், அந்த திருடனுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட காசு இல்லை, ஒன்றுமே இல்லை, வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க, சாப்பாட்டுக்கு கூட இல்லை. அவன் திருடிட்டான். திருடிட்டு உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறான், கதவை தட்டுறான், ஐயா போலீஸ் வருது என்னை பிடிக்கிறதுக்கு, நான் இப்படி திருடிட்டேன், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறான். வாட் இஸ் யுவர் டிசிஷன்? வாட் இஸ் யுவர் டிசிஷன்? This is where Holy Spirit jumps in. It will give you the right guidance. இன்னைக்கு யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேன்றீங்க. திருடன் சொன்ன உடனே எல்லாருக்கும் ஆன்சர் இருந்துச்சு, என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சிச்சு, எல்லாமே புரிஞ்சிச்சு. அவன் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறான். அவன் திருடினது தப்பு, ஆனால் அவன் திருடினது பசிக்கு. அவன் உள்ளே போயிட்டான், இன்னும் பொண்டாட்டி பிள்ளைங்களும் பட்னியாக தான் கடுக்க போகிறாங்களே. வாட் இஸ் யுவர் ஆன்சர்? திஸ் இஸ் த டைம் where the Holy Spirit will speak to you when you are in that situation. That is the reason we need Holy Spirit. Holy Spirit is not your conscience. Agreed. That is what I am saying. Rahaba. Amma.
அதுக்கு தான் நான் கேட்ட கொஸ்டினுக்கு நானே ஆன்சர் பண்ணல. Because our answers are always according to our knowledge, according to our human thoughts. Holy Spirit doesn't work like that. இல்ல அங்கிள் நீங்க சொல்றது நம்ம கரெக்ட். பட் அகெயின் when we have to look at in the depth of it, இல்லைங்களா, it was right because they were doing the what to say, Samson and something else. Initially it was no. Yes. Yes. Great it comes to when we look at the lineage of that one. Yes. Okay. So I think yes. No. No, I don't think so. No, it is not at all. No, because that is the Bible. That is what Bible says. The more you read, the more you will be confused. So even if Pastor David says, we will have our questions more and more. And or bad. It is sin. Yes. God will very truly guide and He will open other ways. But like I said again, yes, I'll. Very true. That's what, see, we see that in different lives as well. Even Moses, was he chosen to be one of them to go to Canaan? Did he see Canaan? Did he see Canaan? He saw. Was he allowed to enter Canaan? No. Why was he not allowed to enter? He was punished. It was his punishment, right? God gave punishment for all the sins that they did. At the same time, if they turned towards God, if they were right in the God's way after that one, He even rewarded them. Was David a sinner?
But what is he called as? The man of after my own heart. Why will God call a sinner like that? இல்லைங்களா? So there is a depth of meaning into that one. But coming back to the things, those days the Holy Spirit guided them, everybody. Even today the Holy Spirit is guiding us. It is not the Holy Spirit which is making you sin. It is you yourself. It is your choice. The choice is given to you. சரிங்களா? You choose what you have to do, and that is where you either go right or wrong. அவ்வளவுதான். The Holy Spirit is with you always. The role of Holy Spirit is, the first thing it is teaching you what is right and wrong. It is teaching you the word of God. It is converting your heart to be like the characteristics of God. Okay? Are we accepting it? That is up to you and me. இப்போ நான் ஹோலி ஸ்பிரிட் என்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் தேர் வித் யூ. ஆர் யூ சூசிங் இட் டு ஒர்க் த்ரூ யூ? யூ நீட் டு சூஸ் தட் ஒன். தட் இஸ் யோர் டிசிஷன். சரி, லாஸ்ட் லெசன், த ப்ரேயர் ஆஃப் ஜீசஸ். யூ ஹேட் சம்திங் என்ன? எஸ். எஸ். Yes. By the Holy Spirit. Yes. Yes. Very true. It was the portrayal of how we portrayed God in those days, how we are portraying him. அல்லது அவரை அந்த காலத்தில் எப்படி பார்த்தாரோ இன்னைக்கு நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம், இல்லை நம்மளுக்கு எப்படி காட்டி கொடுத்துருக்கிறதுன்னு தான் சின்ன டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். இட் இஸ் நாட் எனி திங், வி ஆர் நாட் டிவியேட்டிங், வேற எதுவுமே இல்லை. இட் இஸ் த சேம் திங். இன்னைக்கு நம்ம புரிகிற விதம், நம்மளுக்கு புரிய வைக்கிற விதம் வேற இருக்கு, அவ்வளோதான். ஆச்சுங்களா? எனி அதர் கொஸ்டின்ஸ் ஆன் ஹோலி ஸ்பிரிட்? I'll take it as a no. We'll go the prayer of Jesus. John 17 chapter verses 1 to 26 நம்ம பார்க்கும்போது ஃபுல்லா அவர் என்ன பிரேயர் பண்ணிட்டு இருக்காருங்க. எங்க போனார் பிரேயர் பண்ணுறதுக்கு? எங்க போனார்? கார்டன் ஆஃப் ஈடன், கார்டன் ஆஃப் கெத்செமனே. ஓகே, கார்டன் ஆஃப் கெத்செமனே எத்தனை தடவை போனாரு? 2 3? சரி, எத்தனை பேர் 2? எத்தனை பேர் 3? 2க்கும் யாரும் கை தூக்க மாட்டேறீங்க, நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க. ரெக்கார்டட் 3 times. சரிங்களா? 3 times. It was his routine. Recorded, I am talking about 3 times. 3வது தடவை, that was his last prayer in Gethsemane, இல்லைங்களா? யாருக்காக ப்ரேயர் பண்ணாரு? What did he pray as? Number 1 to 26 நம்ம பார்க்கும்போது there is something which says, I have completed your will as you willed. Okay? நீங்க சொன்னதை நான் செஞ்சிருக்கேன். Take this cup away from me. He prays, இல்லைங்களா? If it is thy will, take this cup away from me. So Jesus' prayer நம்ம பார்க்கும்போது மறுபடியும் it is showing what is the focus or what is the wish of the Father, the Son and the Holy Spirit. It shows that the Son came to this earth on his own. I mean, willingly he came. He was not forced. இல்லைங்களா? ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாங்களா யாராவது? இல்லை, இல்லைங்களா? He came willingly to fulfill the Father's will. Did he do that? What was the Father's will? Sin entered the earth, and the sin
to come out of the sin, what was supposed to be done? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க மோசே காலத்தில்? சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? an ultimate sacrifice had to be given. அது எப்போ கொடுத்தாங்க? we study that in New Testament. Jesus Christ came to this, இந்த பூலோகத்துக்கு வந்தார், கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார் இல்லைங்களா? the ultimate sacrifice was given there. Moshe's law, அதை பற்றியும் நிறைய இருந்தது இதில். பட் அந்த சாக்ரிஃபிஷியல் நம்ம பார்க்கும்போது, இது நம்ம சாங்சுரி கேம்பில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். ஹை பிரீஸ்ட் என்ன பண்ணுறாருங்க? வாட் இஸ் ஹிஸ் ரோல்? த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் ஹிம், டே ஆஃப் அட்டோன்மெண்ட். ஓகே, ஆன் அ டே ஆஃப் அட்டோன்மெண்ட் வாட் இஸ் த ஹை பிரீஸ்ட் டூயிங்? Okay, there are many என்ன சொல்கிறது traditions that they followed. பட் முக்கியமாக யாருக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு? வாட் இஸ் தி ஹை பிரீஸ்ட்ஸ் மெயின் கேரக்டர் தேர்? சாக்ரிஃபைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறாரு, அந்த ஃப்ளஷ் எல்லாம் கொடுக்குறாரு. பட் யாருக்காக? அந்த சாக்ரிஃபைஸை எடுத்துகிட்டு வந்த ஜனங்களுக்காக. ஆர் அதை சிம்பாலிக்காக காட்டுறாங்க. என்னது? அந்த lamb ஒரு sacrifice, it had to be given as a sacrifice for our sins இல்லைங்களா? Jesus Christ was sacrificed for our sins. The high priest அந்த sacrifice கொடுத்த பிறகு என்ன பண்றாரு? முடிஞ்சுதா? sacrifice கொடுத்துட்டாரு, முடிஞ்சுதா? என்ன பண்ணுவாரு? He used to pray to God. He used to say, let's take it like this. Your son has sinned, the sacrifice has been given, forgive him. Today what is Jesus Christ doing for you and me? What is the son doing for you and me? He is mediating between the father, the judges. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு? உங்களுக்கும் எனக்கும் தமிழ்ல என்ன சொல்றோம் மீடியேட்டுக்கு? மத்தியஸ்திக பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு ஜீசஸ் பிரேயர் நம்ம பார்க்கும்போது அந்த லாஸ்ட் ஜான் சாப்டர் 17 ஃபுல்லாக படிக்கிறோம் அவர் என்ன ப்ரேயர் பண்ணாருன்னு. அதே ப்ரேயரை கொஞ்சமாக மாற்றி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? தந்தைக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? கிவ் him eternal life. This is your son, this is your daughter, they are your people. அது ஒரு வேர்ஸ் படிக்கணும். ஏன்னா ஐ லைக் தட் வேர்ஸ், ஐ திங்க் இட் இஸ், வில் ரீட் தட் அண்ட் வில் ஃபினிஷ். John chapter 7 verse 16. இல்லை சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. அதில் John chapter 17 verse 3. Okay. இது continuation. Okay. Verse 10. இந்த ப்ரேயரை நம்ம படிச்சுக்கிட்டே போனோம்னா என்னது, நீங்கள் எனக்கு கொடுத்த வேர்ட்ஸ், வாட் எவர் thy word I have taught it to them, I have shown them the way, they are mine and they are yours. Today this is the prayer. This is Jesus' prayer today. Who are mine are yours, who are yours are mine. Vice versa ன்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அப்பயே அது கூட பார்த்தோம். Through the Father is what somebody has to come to me இல்லைங்களா? So today Jesus' prayer is this. What is your prayer and what is my prayer? The Father, the Son and the Holy Spirit. மூணு பேர் பற்றியும் இன்னும் நிறைய கேள்விகள் இருந்தால் நம்ம அப்புறம் படிக்கலாம். But yes, it is very important to understand the Trinity, the roles what they have, what are they focusing on, or what is the ultimate result that they are looking for. இது எல்லாத்தையும் நம்ம ஒரே வேர்டில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். What does the Father do? What is his focus? What did the Son come here for and what is the Holy Spirit for?
இது மூணையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா ஆண்டவர் வழிக்கு, ஆண்டவருடைய வழியில் நம்ம பாதையில் நம்ம நல்ல விதத்தில் நடக்கலாம். முக்கியமாக நமக்கு இருக்கிற டிஃப்ரென்சஸ், நமக்கு இருக்கிற நாலேஜ்க்கும் பைபிள் நாலேஜுக்கும் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது கேள்விகள் இல்லை கருத்துக்கள் இருக்குங்களா பிஃபோர் வி க்ளோஸ்? Okay, then thank you very much for being a part of this. Amen. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய சித்தம் நம்ம இன்னைக்கு இருக்கிற காலத்தில் நம்ம நிறைய வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? The Lord is coming soon, இன்னும் வரல. Why? There is one verse which can justify. The gospel has to be preached to whom? Each and every corner of this world. Who is responsible for that one? It is us. Absolutely right, because we don't know when I'm going to start preaching. I don't know when I'm going out and preaching. How will he know that when he's going to? How will he tell that I'm going to come at this time? You and I have to take a decision today. Let's fulfill our Father, the Son's and the Holy Spirit's will, and God will be with us. Amen.